இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி இந்த ஷார்ப் எட்ஜஸை வந்து நம்ம ஷார்ப்பாக போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம போன கிளாஸில் வந்து செயின் ஸ்டிச் எப்படி வந்து போடுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம எப்போவுமே நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நல்லா ட்விஸ்ட் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா நாட் அழகாக வந்து விழுந்துடும். இதுதான் வந்து நம்மளோட ஷார்ப் எட்ஜ். இந்த ஷார்ப் எட்ஜ் எல்லாமே நமக்கு வந்து ஷார்ப்பாக வரணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் த்ரெட்டை உள்ளே விட்டு இந்த மாதிரி ஒரு எண்டை லாக் பண்ணிட்டேன். இன்னும் ரெண்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜில் வரும்போது அந்த இடத்துல நம்ம செயினை வந்து குட்டி குட்டியாக தான் போடணும். செயினை வந்து குட்டி குட்டியாக போடுறதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் வந்து எடுத்துக்கணும். சுற்றணும், லெஃப்ட் ரைட், ஊசியை குத்தணும், நூலை சுற்றணும், லெஃப்ட் ரைட், ஊசியை குத்தணும், நூலை சுற்றணும், லெஃப்ட் ரைட், ஊசியை குத்தணும், நூலை சுற்றணும், லெஃப்ட் ரைட். நீங்கள் இந்த ஜாயின்ட்ஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் குட்டியாக செயின் போட கற்றுக்கிட்டு இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த எட்ஜுக்கிட்ட வரும். அந்த எட்ஜுக்கிட்ட வரும்போது என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து இதுக்கப்புறம் ஸ்டிச் வந்து இப்படி போகுதுன்னா இதுதான் இதோட ஆப்போசிட். இந்த ஆப்போசிட்டில் ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டு நீங்கள் இப்படி போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். இது நல்லா பாருங்கள், குட்டியாக ஒரு செயின் போட்டாச்சு, அதுக்கு ஆப்போசிட்டில் குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு செயின் போடுங்க. ரொம்ப குட்டியாக போடணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் இந்த இடத்துலலாம் கூட கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். ஆனால் இந்த எட்ஜ் வரும்போது நம்ம குட்டியாக தான் போட்டாகணும், அப்போ தான் நமக்கு ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா செயின் ஸ்டிச்சை நல்லா குட்டியாக போட நம்ம கற்றுக்கணும். குத்தணும், நூலை சுற்றணும், லெஃப்ட் ரைட், ஊசி குத்தணும், நூலை சுற்றணும், லெஃப்ட் ரைட், ஊசி குத்தணும், நூலை சுற்றணும், லெஃப்ட் ரைட். இந்த இடங்க இப்போ இந்த இடம் ஷார்ப் வந்து நம்ம திருப்ப போகிறோம். என்ன பண்ணணும், இந்த கோடு போகுது இல்லையா, இந்த கோட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செயின் போடணும். இந்த இடத்துல ரொம்ப குட்டியாக போடணும், அப்போ தான் நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். இங்கேயுமே ரொம்ப குட்டியாக தான் போடணும். ஊசி குத்தணும், நூலை சுற்றணும், லெஃப்ட் ரைட், ஊசி குத்தணும், நூலை சுற்றணும்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்னது இது. அப்போ அந்த இடத்துல நம்ம சின்னதாக ஒரு குட்டி செயின் போடணும். ஆப்போசிட்டில் போடுற செயின் ரொம்ப குட்டியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து ஷார்ப் எட்ஜ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதை ஃபினிஷ் பண்ணும்போது
எப்படி பண்ணணும்னா இந்த எட்ஜ் வரைக்கும் வந்துட்டு இந்த லைனுக்கு ஆப்போசிட் லைனில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் வந்து இந்த செயின் போட்டுக்கொள்ளே அது உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து லாக் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீட்டாக நமக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ உங்களுக்கான ஷேப்ஸ்லாம் சொல்கிறேன் எப்படி வந்து ஷார்ப் எட்ஜ் போடுறதுன்ட்டு. ஷார்ப் எட்ஜுக்கு வந்து ஒரு திலகம் ஷேப்பில் வந்து போடுங்க. இப்போ செயின் ஸ்டிச்சுக்கு ஷேப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, இதோட ஷார்ப் எட்ஜ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்தமாரி வந்து இதோட ஷார்ப் எட்ஜ் வந்து பண்ணுங்கள் ஸ்கொயர். அதுக்கப்புறமா இந்த திலகம் ஷேப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த திலகம் ஷேப் வந்து நம்ம நிறைய லீவ்ஸுக்கு நிறைய டிசைன்ஸ்க்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுக்கான ஷார்ப்னஸ் வந்து வரணும் உங்களுக்கு பீட்ஸில், த்ரெட்டில். ஃபஸ்ட்டு த்ரெட்டில் வந்தாலே உங்களுக்கு பீட்ஸ்லேயே வந்துடும். ஸோ இந்த ஷேப் கண்டிப்பாக பண்ணணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல். இந்த மாதிரி ஸ்பைரல் பண்ணணும். அப்புறமா ஒரு சர்க்கிள் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வேவ் டிசைன் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. இது வந்து ஷார்க் வேவ்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்க் வேவ் வந்து பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து லைன்ஸ் வந்து ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் வந்து போட்டிருக்கணும். இந்த லைன்ஸ் வந்து ரொம்ப குட்டி ஸ்மால் செயின் ஸ்டிச்சாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து செயின் ஸ்டிச்சுக்கான ஷேப்ஸு. இந்த ஷேப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ரஃப் நோட் இல்லை அப்சர்வேஷன் நோட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த ஷேப்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு செயின் ஸ்டிச்சு அப்படின்னு போட்டுட்டு இதுக்கான ஷேப்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த திலகம் ஷேப்புக்கு எப்படி நம்ம ஷார்ப்னஸ் கொண்டு வர்றது இதையும் நான் சொல்லிடுறேன். அதை வச்சு நீங்கள் மற்ற இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். திலகம் ஷேப்பு தான் வந்து நமக்கு பேசிக்கு. இதில் வந்து நம்ம எப்படி ஷார்ப் எடுத்து கொண்டு வர்றது பார்க்கலாம். இப்போ மேலே இருந்தால் நீங்கள் வந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இந்த கர்வ்லாம் வளையும் போது நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா தான் வளைவுலாம் வந்து உங்களுக்கு அழகாக வரும். செயின் ஸ்டிச்சு இந்த ஷேப்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 5 அல்லது 10 லைனு வந்து நீங்கள் போட்டு பழகிருக்கணும். எது வரைக்கும்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து குட்டி குட்டியாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா பழகிருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஷேப்ஸ்க்கு போகணும். அப்போ தான் இந்த வளைவு வந்து உங்களுக்கு அழகாக நீட்டாக வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த எட்ஜில் ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று இந்த எட்ஜில் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஏற்கனவே ஒரு செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே போட்டு நாட் பண்ணிட்டுக்கோங்க. நான் இந்த நாட்டு போடுறேன். உங்களுக்கு நான் நார்மலாக ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு நாட் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அந்த நாட் வந்து போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து உங்களுக்கு நாட் எப்படி ப்ராப்பராக போடுறது அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஓகேவா? இந்தமாரி நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜ் வந்து வரணும். இந்தமாரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.